ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேஜே ஹோம் அப்ளையன்ஸ் குக்கிங் சேனல்ல என்ன ஐட்டம் பார்க்க போறோம் அப்படின்னா, சப்பாத்தி, பூரி, நான், பராட்டா எல்லாத்துக்குமே செட் ஆகிற ஒரு ஒயிட் குருமா. நல்ல ரிச்சான டெலிஷியஸான ஒரு ஒயிட் குருமா. இது எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒயிட் குருமா செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டு, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இந்த பெரிய வெங்காயம் வறுபடுறக்குள்ளேயும் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் ஒரு கைப்பிடி, 2 பச்சை மிளகா, 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 10 முந்திரி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது கடாயில் வெங்காயம் வறுவிட்டோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கப் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்ச பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரு கைப்பிடி கட் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே போட்டுக்கோங்க. அதோட காலிஃப்ளவர் 1 கைப்பிடி பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு 1 கைப்பிடி பட்டாணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. அப்புறம் அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் உள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கோங்க. விட்டு திறந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்தி கலக்கிட்டு கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிக்கோங்க. நல்ல சுவையான மணமான ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நல்ல சாஃப்டான சப்பாத்தி போட்டு, இந்த சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக சப்பாத்தி சுட்டு இந்த ஒயிட் குருமா வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டெலிஷியஸாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.